பீகார் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக நிதிஷ்குமார் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக நிதிஷ்குமார் அறிவித்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கு ஆதரவளித்த பீகார் மக்களுக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பீகார் முதல்வர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் நிதிஷ்குமார். இதற்கு முக்கிய காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். பீகார் முதல் மந்திரியும் ஜனதா தளத்தினுடைய கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருப்பது என்பது பீகார் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவின் வேண்டுகோளுக்கு இணங்க நிதிஷ்குமார் தற்பொழுது மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றுடன் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நிறைவு நாள் என்பதால் இன்று அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்க அதனை அவர் அறிவித்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தொடர்ந்து என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் பலத்தால் தான் நாங்கள் பீகார் மாநிலத்திற்கும் உங்களுக்கும் முழு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய முடிந்தது. உங்கள் நம்பிக்கையும் ஆதரவும் தான் இன்று பீகாரை வளர்ச்சியையும் மரியாதையும் கொண்ட புதிய நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இதற்கு முன்பு பலமுறை நான் உங்களிடம் என் நன்றியை தெரிவித்துள்ளேன் என்று தனது இறுதி முதலமைச்சராக தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் என் அரசியல் மற்றும் பாராளுமன்ற பயணத்தின் தொடக்கம் முதலே பீகார் சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் மற்றும் இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் என் மனதில் இருந்தது. அந்த விருப்பத்தை முன்னிட்டு இந்த முறை நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் நான் உறுப்பினராக விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடன் எனது உறவு எதிர்காலத்திலும் தொடரும் என்பதை நான் முழு நேர்மையுடன் உறுதியளிக்கிறேன். மேலும் உங்களுடன் இணைந்து வளர்ந்த பீகாரை உருவாக்குவேன் என்று அவர் உறுதியேற்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.